லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 54% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 284 ரூபாய் 25% உள்ளது. இது வந்து அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸே கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை போல் பலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 61 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 237 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 641 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 414 ஃபேஸ். குவைத்துடைய தங்க விலை மீண்டும் 500 ஃபேஸால் சடனாக அதிகரித்து வருது. நோ கமெண்ட்ஸ், சொல்ல வார்த்தை இல்லை. இரவில் வந்து கதவை தட்டுவாங்க, கதவை திறந்தா உள்துறை அமைச்சர் சலாம் சொல்லுவாங்க. அதுதான் தற்போதைய சடனாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சிச்சுவேஷன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கைது ஜும்மா சோக்கில் 52 பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இதோ பாடசாலைகளின் வேலைகள் ஆரம்பம். இது டியூப் லைட்டுக்குள்ள போதையா? போதை என்பதை இல்லாமல் ஒழிக்க வேலை திட்டம். பர்கா மனித தகவல்களையும் குவைத்துடைய சுங்கம் அதிரடியாக பல நியமனங்களை புதிதாக நியமித்துள்ளது. இதில் முக்கியமான பல அதிகாரிகள் அனைவருமே மாற்றப்பட்டிருக்கிறாங்க. டைரக்டர் ஆஃப் த கஸ்டம்ஸ், அதே போல் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் த கஸ்டம்ஸ், அதே போல் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த கஸ்டம்ஸ். இப்படி 3 பேர் புதிய பதவிகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக குவைத்துடைய பாடசாலைகள் இருக்கும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு பாடசாலைகளின் ஆரம்பத்துக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் தற்போது வெகு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. எதிர்வரும் 9ஆம் மாதம் நடுப்பகுதியில் இருந்து பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ பாடசாலைகளுக்கான தயார் நிலையில் இருக்கிறவங்க, லீவ் போனவங்க வர்றதுக்கு ரெடி ஆகுங்க. அதே மாதிரி பாடசாலைகளில் பணிபுரியக்கூடியவங்களும் தயார் நிலையிலேயே இருங்க. எந்த நேரத்தில் வேணாலும் கால் வரலாம், வாங்க சீக்கிரமாக அப்படின்னு. حابين نعرفكم على منصة بلغ. المنصة هذه عبارة عن تقديم بلاغات للصيانة من قبل الفرق الهندسية في إدارات الشؤون الهندسية. أثناء الزيارات الدورية يتم تسجيل البلاغات ويتم استلامها عن طريق المهندسين المشرفين في المدارس كل حسب اختصاصه. في تاريخ 20/7/2025 تم تشكيل العديد من الفرق واللجان للوقوف على استعداد المدارس لاستقبال أبنائنا الطلبة. طبعا دور
دور اللجنة هو زيارة جميع المدارس من ضمنها منطقة الفروعية التعليمية وتسجيل جميع البلاغات في جميع التخصصات سواء المدني أو الكهرباء أو التكييف، وبعد ذلك تم قبولها من قبل المهندسين المشرفين على المدارس كل حسب اختصاصه. بعد ذلك يتم إعداد أوامر عمل وفقا ما هو مذكور في البلاغات وما هو مذكور في خطة الصيانة الدورية. بعد ذلك يتم الإشراف عليها في جدول زمني معين لإقفال جميع البلاغات. بالختام نتمنى تكون بداية موفقة لمنصة بلغ بما يخدم أبنائنا الطلبة ولا يعيق استقبالهم في المدارس ولا يعيق سير العملية التعليمية، ونتمنى لهم إن شاء الله التوفيق في العام. في الأيام الحالية وزارة التربية متوجهة إلى توجه رقمي لتسهيل عملية البلاغات، لذا بمبادرة من معالي وزير التربية تم إنشاء برنامج بلغ. برنامج بلغ هذا البرنامج يسهل عملية التواصل بين إدارة المدارس وبين قطاع الشؤون الهندسية، بين احنا المهندسين. فاحنا نستقبل مشاكل لإدارات المدارس ونحلها في أسرع وقت ممكن وننجزها، طبعا بمتابعة مباشرة من معالي وزير التربية. تشوف عدد الإحصائيات من شاشة رقمية ويشوف الأمور إذا تم حل المشاكل، استعداد للعام الدراسي 2025-2026 لاستقبال الطلبة. طبعا حاليا تم صيانة أغلب المدارس في منطقة أحمدي التعليمية من ناحية المدني، من ناحية التكييف، من ناحية الكهرباء، أن يبدأ أبنائنا الطلبة لابتداء العام الدراسي الجديد ولاستقبالهم في بيئة مهيئة للدراسة والتعليم من دون أي معوقات أو أي مشاكل، وتكون المدارس جاهزة بشكل المطلوب. The General Fire Force குவைத்துடைய தீயணைப்பு துறையிலும் புதிய நியமனங்கள் ஆரம்பம். அதே போல எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையின்றி அனைத்து வேலைப்பாடுகளையும் வெகு தீவிரமாக செயல்படுத்துவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டீமுக்குரிய ஸ்டார்ட் அப். அதே மாதிரி குவைட் பிரேக்ஸ் பாய்சன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ், போதைப் பொருளை முற்று முழுதாக அழிக்கிறதுக்குரிய வேலை திட்டம், அந்த சங்கிலியே இனி இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னது டியூப் லைட்டுக்குள்ளே போதையா, டியூப் லைட்டுக்குள்ளே இருக்கிற பவுடர் மற்றும் புகையை உறிஞ்சி கூட போதைப் பொருளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. அதே மாதிரி 52 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜும்மா சூக் ஃப்ரைடே மார்க்கெட்டில். குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் ஜிலீப் ஷோக் மற்றும் கைதான் பகுதிகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இரவு நேரத்தில் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போய் அப்பாடா இன்றைய நாள் நல்லா முடிச்சிட்டோண்டா அப்படின்னு போய் நிம்மதியாக தலையை வச்சு தூங்குறதுக்கு ரெடியாகும் போது கதவை தட்டுற சத்தம் திறந்து பார்த்தா, லுங்கியோடு போய் திறந்து பார்த்தா உள்துறை அமைச்சர் சலாம் அலைக்கும் சொல்லுவார். காமெடி இல்லைங்க, இதுதான் ரியல் சிச்சுவேஷன். உங்களுடைய கண்களூடாக நீங்கள் பார்க்க முடியும் என்ன தான் நடக்குதுன்னு. காட்சிகளை நேரடியாக கொண்டு வந்திருக்குது. பாதுகாப்பு உங்கள் கையில். சொல்ல வேண்டியதெல்லாம் நல்லாவே சொல்லியாச்சு. ஒரு 20 கேடிக்கு மேலே ஓலை பண்ணிங்கன்னா நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். بإشراف مباشر من معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، نفذ قطاع الأمن الجنائي ممثلا في الإدارة العامة للمباحث الجنائية حملة أمنية موسعة بالتعاون مع قوة الإطفاء العام وبلدية الكويت ووزارتي الكهرباء والماء والطاقة المتجددة والأشغال العامة، استهدفت منطقتي جليب الشيوخ وخيطان. وتم خلال الحملة إغلاق 19 محلا تجاريا مخالفا لشروط الترخيص وضبط 26 شخصا مخالفا، إضافة إلى إزالة عدد من الأسواق العشوائية وتحرير مخالفات بحق أنشطة غير مرخصة. وقد شدد معالي الشيخ فهد يوسف سعود الصباح على ضرورة استمرار الجهود المشتركة ومتابعة ورصد كافة الأنشطة المخالفة والتعامل معها بكل حزم وجدية.
وتؤكد وزارة الداخلية التزامها بمواصلة تنفيذ الحملات الميدانية بشكل متواصل بالتعاون مع مختلف الجهات المعنية للتصدي لكافة أشكال المخالفات وتعزيز مستوى الأمن والسلامة العامة وحماية المجتمع. وتم خلال الحملة إغلاق عدد من المحلات التجارية المخالفة لشروط الترخيص وضبط عدد من الأشخاص المخالفين إضافة إلى إزالة عدد من الأسواق العشوائية وتحرير مخالفات بحق أنشطة غير مرخصة. وقد شدد معاليه على ضرورة استمرار الجهود المشتركة ومتابعة ورصد كافة الأنشطة المخالفة والتعامل معها بكل حزم وجدية. வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபாஸ் ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலாய பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலாய பெட்டி அடிச்சு இது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறது இல்ல. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொன்று ஸ்கிரீன் பண்றேன். இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி.
இன் குவைட்ல மட்டும் இல்ல ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால பயப்பட தேவையில்ல. கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.